மறுசீரமைப்பு விவகாரத்தில் பாஜகவுடைய அடிமையாக பேசுகிறார் இபிஎஸ் என்று அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பாஜகவின் அடிமையாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் செயல்படுவதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் எப்போதும் தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் தற்போது மீண்டும் திமுக தரப்பிலிருந்து இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுடன் நீராண்டிய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பாஜகவின் அடிமையாக பேசுகிறார் பழனிசாமி என்றும் கமலாலயத்தின் கருத்தை தன்னுடைய மலிவு மவுத் பீஸில் பேசுவதற்கு பழனிசாமி வெட்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு எப்போது நடந்தாலும் அது தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த போதே தெரிவித்து நான் என்ன சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றும், சட்டமன்றம் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது யாரிடம் சொல்லிக் கொள்ளாமல் சட்டமே இல்லாமல் கடந்த மார்ச் 25ஆம் தேதி டெல்லியில் போய் பழனிசாமி எதற்கு போய் இறங்கினார் என்றும், டெல்லியில் செய்தியாளர்கள் கேட்ட போது பிரத்யேகமான நபரை பார்க்க வரவில்லை என்றும், டெல்லி அதிமுக அலுவலகத்தை பார்க்க வந்தேன் என ஏன் பொய் சொன்னார் என்றும், கள்ளக்கடத்தல் காதலர்கள் மாதிரி கார்கள் மாறி மாறி சென்று பழனிசாமி இறங்கிய இடம் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா வீடு என்றும் அவர் தெரிவித்திருக்கார். விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.